அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே, தேர்தல் முடிவை ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் விராலிமலை ஜோதிடர் கவிஞர் சௌமா அவர்களுடைய வணக்கம். இன்று மாலை 6:30 மணி அளவில் தேர்தல் கணிப்புகள் வெளியிடப்பட இருக்கின்றன. இதற்கு பிறகு நாம் ஜோதிட ரீதியாக கணிப்புகளை தந்தால் அது சரியாக இருக்காது. நாம் முழுக்க ஜாதக ரீதியில் தான் இந்த கணிப்புகளை வெளியிட இருக்கின்றோம். தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்ல இருக்கின்றோம். யாரிடமும் கையூட்டி வாங்கி கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு ஒரு சாரருக்கு ஆதரவாக இந்த ஜோதிட முடிவுகள் சொல்லவில்லை. நானும் சரி, நீங்களும் சரி, கண்டிப்பாக ஒரு கட்சிக்கு வாக்களித்திருப்போம். ஆனால் ஜோதிடம் என்று வந்துவிட்டால் விருப்பு வெறுப்புகளை தாண்டி, மனமாச்சரியங்களை தாண்டி உண்மையான ஜோதிடனாக நாம் பலன்களை சொல்ல வேண்டும். இதுதான் ஜோதிட தர்மம். இப்பதிவில் நாம் காண இருப்பது என்னவென்று கேட்டால், கோள்களின் நிலையை வைத்துத்தான் இதன் விளைவுகளை சொல்ல இருக்கின்றேன். அது வேறு வகையில் சொல்லப்போனால் இது குழப்பமாக மாறிவிடும். காரண காரியங்களை நான் விளக்க விரும்பவில்லை. நேரடியாக ஒளிவு மறைவு இன்றி சொல்லப் போகின்றேன். இப்பொழுது 28/4/2026 புதன்கிழமை, நேரம் மாலை 6 மணி. நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட ஜாதகங்கள் 3. 1, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். 2, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 3, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இவர்களது ஜாதகத்தினுடைய பலம், நடப்பு திசாக்கள் இவற்றை எடுத்துக்கொண்டேன். பொதுவாக வலுவான ஜாதகமே இருந்தாலும் அதனை நிறைவேற்றி தரக்கூடிய திசா புத்தி நடக்க வேண்டும். அடுத்தது கோச்சார ரீதியான பலன்கள் சரியாக இருக்க வேண்டும். அடுத்தது தேர்தல் நடைபெற்ற நாள், தேர்தல் முடிவுகள் வெளிவரும் நாள். இவற்றை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டேன். மேலும் டிஎம்கே, ஏஐஏடிஎம்கே, டிவிகே என்ற பெயர்களையும் அஸ்ட்ராலஜி முறையில் எடுத்துக்கொண்டேன். பொதுவாக ஒருவருக்கு மிக வலுவான யோக பலங்கள் இருந்தாலும் எல்லா துறைகளிலும் ஜெயிக்க முடியாது. ஒருவர் கலைத்துறையில் ஜெயிக்கலாம், ஒருவர் பொருளாதாரத்தில் ஜெயிக்கலாம், ஒருவர் தொழிலில் ஜெயிக்கலாம், சில பேர் பேராசிரியர்களாக ஜொலிக்கலாம். ஆனால் ஒருவர் அரசியலிலும் ஜெயிக்கலாம். இப்படி பல அரசியல், கலைத்துறை இரண்டிலும் ஜொலித்தவர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே, தேர்தல் முடிவை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டுள்ள லட்சக்கணக்கான பொதுமக்களை மீண்டும் உங்களுக்கு சொல்கின்றேன். இதனால்தான் எம்ஜிஆருக்கு அவருக்கு மகுடம் சூட்டும் யோகம் இருந்த பொழுதிலும், அந்த திசாபுத்தி வந்த பொழுதுதான் அவர் வெற்றி பெற்றார். அனைத்தையும் கூட்டி கழித்து பார்த்தால், எடை போட்டு பார்த்தால், விஜய் அவர்களுடைய ஜாதகம் பலமாக இருந்தாலும் தற்பொழுது தசாபுத்தி நன்றாக இல்லை. எனவே அவர் சிஎம் ஆக முடியாது. அடுத்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகம் ஒரு வலுவான ஜாதகம். அவருக்கும் கோச்சார ரீதியில் சற்று பின்னடைவு உள்ளதால் அவர் குறிப்பிடத்தகுந்த கணிசமான
இடங்களை பெறுவார். ஆனால் கண்டிப்பாக சிஎம் ஆக முடியாது. அடுத்து ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் அனைத்து கணிதங்களிலும் முன்னிலை பெறுகிறார். கண்டிப்பாக அவர் சிஎம் ஆவது உறுதி. எனவே இந்த பார்வை பார்க்கின்ற நபர்கள் இறைவன் அருளால் நான் சொன்னது சரி என்றால் 8778643751க்கு ஃபோன் செய்து வாழ்த்துக்களை கூறுங்கள். மற்றும் ஒரு கணிதம், என்னுடைய கணிப்பு டிஎம்கே 165லிருந்து 172 சீட்டுகளும், ஏஐஏடிஎம்கே கிட்டத்தட்ட 60லிருந்து 66 சீட்டுகளும், டிவிகே 0லிருந்து 2 சீட்டுகளும் பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இதுதான் நான் ஆய்ந்த ஜாதக ரீதியான கருத்துக்கள். நன்றி, வணக்கம். சரி, அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களே, இந்த பதிவினை நான் ஓம் சக்தி அஸ்ட்ரோ யூடியூபின் வழியாக நான் இதை பதிவு செய்திருக்கின்றேன். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உண்மையிலே பலன் இருந்தால் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.